பொங்கல் பண்டிகை கொண்டாட்டங்களையொட்டி பொதுமக்கள் வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவிற்கு வருகை புரிவார்கள் என்பதால் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் டேனியல் வழங்க கேட்கலாம். வணக்கம் டேனியல், அங்க என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் வினிதா. தமிழர்களின் முக்கிய பண்டிகையில் முக்கியமானது பொங்கல் திருவிழா. முதல் பண்டிகை நாளை பெரும்பொங்கல், நாளை மறுநாள் மாட்டுப்பொங்கல், அதனை அடுத்த நாள் காணும் பொங்கல் உள்ளிட்ட தமிழர்களின் சிறப்பான தை திருநாள் கொண்டாடப்பட உள்ள நிலையில் பொங்கல் நாளில் சிறப்பான நாள் இந்த காணும் பொங்கல். இதில் குறிப்பாக சொந்த பந்தங்களுடன் பொங்கல் வைத்து கொண்டாடிவிட்டு காணும் பொங்கல் அன்று பல்வேறு சுற்றுலா தலங்களில் சென்று பார்வையிட்டு மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவது வழக்கம். காணும் பொங்கலை கொண்டாடுவதற்கு தமிழகத்தில் பல்வேறு சுற்றுலா தலங்கள் இருக்கின்றது. இதில் குறிப்பாக சென்னை புறநகர் பகுதியில் ஆசியாவிலே மிகப்பெரிய உயிரியல் பூங்காவான வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா. எனவே இந்த உயிரியல் பூங்காவிற்கு அதிக எண்ணிக்கையில் பார்வையாளர்கள் வருகை தருவது வழக்கம். அதனை கருத்தில் கொண்டு வண்டலூர் உயிரியல் பூங்கா நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம், மாவட்ட காவல்துறை மற்றும் பிற துறைகளுடன் இணைந்து பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. உயிரியல் பூங்கா நிர்வாகம் பல்வேறு கட்டுப்பாடுகளை அறிவுறுத்தியுள்ளது. இதில் பார்வையாளர்கள் அனைவரும் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பைகள் அடைக்கப்பட்ட உணவுப் பொருட்களை உயிரியல் பூங்காவிற்கு கொண்டு வருவதை தவிர்க்க வேண்டும் என அறிவித்துள்ளது. மேலும் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று உட்பட பொங்கல் பண்டிகையின் அனைத்து நாட்களும் உயிரியல் பூங்காவானது பார்வையாளருக்காக திறந்திருக்கும் எனவும் அறிவித்துள்ளது. டிக்கெட் முன்பதிவு செய்ய 10 நேரலை கவுண்டர்கள், ஆன்லைன் டிக்கெட் வசதி மற்றும் QR கோடு குறியீடு அடிப்படையிலான டிக்கெட் அமைப்பு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு அவர்களின் பாதுகாப்பிற்காக எளிதாக அடையாளம் காணும் வகையில் கைக்குறிச்சி சொற்கள், பெற்றோரின் தொடர்பு எண்ணுடன் அட்டை கட்டப்படும். 130 சீருடை வன ஊழியர்கள், 100 போலீஸ் பணியாளர்கள் மற்றும் 150 NSS மாணவர்கள் மற்றும் NCC கல்லூரி மாணவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். பாதுகாப்பு காரணங்களுக்காக நுழைவாயிலில் 3 மெட்டல் டிடெக்டர் அமைக்கப்பட்டுள்ளது. பல்வேறு இடங்களில் CCTV கேமராக்கள் மற்றும் அறிவிப்பு ஒளிப்பெருக்கிகள் அமைக்கப்பட்டுள்ளன. கூடுதல் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மற்றும் கழிப்பறை வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளது. 5 மருத்துவ உதவி மையங்கள், ஆம்புலன்ஸ் வசதிகள், 4 உதவி மையங்கள் அமைக்கப்படும். மேலும் நுழைவாயிலுக்குள் அருகில் ஒரு தீயணைப்பு வாகனம் நிறுத்தப்பட உள்ளதும் அறிவித்துள்ளது. அதே போல வாகனத்து நிறுத்துமிடத்திற்கு பூங்காவிற்கும் வர இலவச போக்குவரத்து வசதி செய்யப்பட்டுள்ளதாகவும், பூங்காவின் செயல்பாடுகளை விவரிக்கும் ஆவணப்படம் மற்றும் பூங்கா விலங்குகளின் திரை தொகுப்புகள் 2 பெரிய LED மூலம் திரையிடப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பார்வையாளர்கள் உயிரியல் பூங்காவின் புதிய வரவான இருவாச்சி பறவை, மலையின் ராட்சதானியில் ஜம்முவிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஹிமாலயன் கருப்பு கரடி, சிவப்பு மார்பக கிளி மற்றும் பல உள்நாட்டு மற்றும் அயல்நாட்டு விலங்குகள் காணலாம் எனவும் தெரிவித்துள்ளனர். மேலும் மாலை நேரத்தில் பல்வேறு இடங்களில் கூடுதல் ஒளி விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளது எனவும் வண்டலூர் உயிரியல் பூங்கா நிர்வாகம் அறிவித்துள்ளது. அனைத்து நடவடிக்கைகளும் கடைபிடிக்க வேண்டும் எனவும், காணும் பொங்கலை குடும்பத்துடன் மகிழ்ச்சியுடன் சந்தோஷத்துடன் கொண்டாட வேண்டும் என நிர்வாகத்தினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். எனவே இந்த அறிவியல் உயிரியல் பூங்காவில் பல்வேறு காணும் பொங்கலுக்கு வரும் மக்களுக்கு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் பல்வேறு ஏற்பாடுகளும் இந்த நிர்வாகமானது செய்துள்ளது. வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி டேனியல்.